ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்வேலேருந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நாளை மறுதினம், அதாவது 20ஆம் தேதி ரிலீஸ் செய்ய போகிறாங்க. அதை பார்த்தினா ஷார்ட் நோட்டீஸை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் தான் இதான். பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் டேட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 26, பேஜ் நம்பர் 13ல் இந்த நியூஸ் கொடுத்துருந்தாங்க. நார்த்துலாம் மதியமே இந்த நியூஸ் வந்துடுச்சு. கொஞ்சம் அஃபீஷியலாக அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணோம். அஃபீஷியல் நியூஸ் தான் இதான். பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேகன்சி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 25,000 வேகன்சி 20,000 வேகன்சியாவது வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஏன்னா எலெக்ஷன் வேலை வரப்போகுது அப்படின்றதுனால அதிகமாக வரும்னு பார்த்தோம். ஆனால் இயர்லி அவங்க வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை. வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஒரு 5,700 வேகன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால ஏஎல்பிக்கு மட்டும் தனியாக ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைப்பாங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. அதில் மட்டும் 5,700 வேகன்சி டெக்னீஷியனுக்கு அப்போ தனியாக வரப்போகுது. லாஸ்ட் டைம் வந்து சேர்த்து வந்திருந்தது, எல்லாருக்குமே தெரியும். 2019 சம்திங்கில் ஒரு ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. 2018-19ல் நான் கூட அந்த எக்ஸாம் வந்து ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் செலக்ட் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். 2 ஆப்டி ரவுண்டு, ஒன்று வந்து டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும், 3வது தான் பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி பேப்பர் இருக்கும். நான் வந்து 2 ரவுண்டு கிளியர் பண்ணியிருந்தேன் அந்த ஏஎல்பியில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்ட்ரலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் CN நம்பர் 1 2024. அதாவது பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆக போகிற முதல் நோட்டிஃபிகேஷன். 2024 இல்லை, கடைசி 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரே நோட்டிஃபிகேஷன். ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நோட்டிஃபிகேஷனுமே எக்ஸ்பயர் ஆகிருக்கும். எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு தான் application are invited from the eligible candidate for the post of assistant loco pilot given in the table below. The last date for submission of application is 19/2/2024. அடுத்த மாதம் February 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூடாக மட்டும்தான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஆர்ஆர்பிஸ் வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னையோட வெப்சைட் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை, அதுலேயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. கீழே நோட்டிஃபிகேஷனுக்கு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. 20 ஜனவரி 2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். 19 February வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 2 சேலரி லோகோ பைலட்டுக்கு சேலரி லெவலே ஹை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்குமே ஸ்டார்டிங்கே சேலரி வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா சார்ஜும் வருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுற கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேலரியும் வரும். எப்படி பார்த்தாலும் அசால்ட்டாக ஒரு 50,000 சம்பாதிக்கலாம் மாதம். ஒரு நல்ல சேலரி. என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ பைலட் தான். 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தோம். அவர் வந்து இப்போ லோகோ பைலட்டாக தான் இருக்கார். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு ஒரு 3 வருஷமும், SC/ST கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 33-35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரிகுலேஷன் ஆர் SSLC ப்ளஸ் ITI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அதை கடைசியாக நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நோட் டிகிரி இன் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் அஸ் எபோவ் வில் ஆல்சோ பி அக்செப்டபிள் இன் லியூ ஆஃப் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங்கை அதை கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதனால் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனாக்கா SSLC ப்ளஸ் ITI முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ITI பொறுத்த வரைக்கும் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட், மெக்கானிக், அந்த மில் ஒர்க் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் என்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், இதில் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் SSLC ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இன் தி ட்ரேட்ஸ் மென்ஷன் எபோவ். அதாவது இந்த ட்ரேடில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ITI தேவையில்லை, 10th முடிச்சுட்டு இந்த அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரிகுலேஷன் ஆர் SSLC ப்ளஸ் 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் இதோட காம்பினேஷன் இந்த இன்ஜினியரிங்லேயே காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதுலேயே நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா CBT தான். CBTயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து அந்த ஆப்டி மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. மறுபடியும் டெக்னிக்கல் பேப்பர் அண்ட் ஆப்டி ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் கேட்டகரிஸ் மென்ஷன் இன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியை தவிர மற்ற எல்லாருக்குமே 500 ரூபா. SC/ST கேண்டிடேட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்லியிருக்காங்க.
அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்லாம் இந்த 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எனக்குலாம் 2 தடவை அக்கௌண்ட்டில் ஏறிட்டு என்னோட அக்கௌண்ட்லேயே திரும்ப ஏற்றி விட்ருவாங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாக்கா. நார்மலாக அதுக்கு முன்னாடிலாம் 100 தான் ஃபீஸ் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் சும்மா 100 மட்டும் கட்டிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் விட்டுறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை போன தடவையிலேருந்தே கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா ஆர்ஆர்பி வெப்சைட்லையுமே அஃபீஷியல் வெப்சைட் வேலை இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆர்ஆர்பி சென்னை. நீங்கள் சென்னைக்கு தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, பக்கத்து ஸ்டேட்டுக்கு கூட அப்ளை பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பெங்களூருக்கு அப்ளை பண்ணியிருந்தார். அதனால் எங்கே வேகன்சி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல் ஓவராக ஒரே நேரத்தில் தான் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்தில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பெங்களூருக்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஏதோ ஒரு ஆர்ஆர்பி நீங்கள் நார்த்தில் கூட எந்த ஆர்ஆர்பிக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் ஒரு ஆக்டிவான ஃபோன் நம்பரும் தான் தேவை. அதுக்கு ஓடிபி வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 21/1/2024 போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாளை மறுதினம் தான் அஃபீஷியல் வெப்சைட்டில் வரப்போகுதுன்றனால அதோட ஷார்ட் நோட்டீஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேக்கு நம்ம சேனலில் தனியாக ஒரு டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆர்ஆர்பிக்கான கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நீங்களும் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 மந்தில் எப்படியும் எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 மந்தில் எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம். அதனால் இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இதை பற்றின அப்டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதோட அப்ளை பண்ணுற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.